இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா கேட் தான் அந்த ஃபைல். ஸோ முதல்ல வந்துட்டு ஃபைல் ரைட்டிங். ஸோ ஓப்பன்ன்ற மெத்தட் வச்சுட்டு எந்த ஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் டபிள்யூன்ற இந்த லெட்டர் கொடுத்தாக்கா ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். அப்புறம் என்ன ஃபைலில் கண்டென்ட் போட போகிறேன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணும்போது அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டர்னு சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு ரைட் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த 2 லைனை ரைட் பண்ணலாம். இங்கே நான் 2 லைன் அந்த ஃபைலில் ரைட் பண்ணுறேன். மூணாவது இன்னொரு நியூ லைன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இது வந்துட்டு ஃபைல் கிரியேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைலை வந்துட்டு கிரியேட் பண்ண ஃபைலை படிக்கிறீங்க. ஸோ இந்த output.txt ஃபைலை கிரியேட் பண்ணுறீங்க, அதை வந்துட்டு படிச்சுட்டு எத்தனை லைன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஸோ அதான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னா நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். பைத்தான் 3. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்துட்டு 2ன்னு சொல்லுது. அப்புறம் இந்த output.txt ஃபைல் கிரியேட் பண்ணுது. ஸோ அது என்ன அந்த ஃபைலில் இருக்குன்னு பார்த்தோன்னா cat output.txt. ஓகே, இந்த 2 லைன் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் அப்புறம் செகண்ட் லைன், இது 2 நம்ம போட்டது. ஸோ ரன் பண்ணுறேன். இந்த output.txt எடுத்துட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் பண்ணுறோம் ப்ரோக்ராமை. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லுது. என்ன 2 லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம output.txt எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண அப்புறமா இந்த ஃபைல் கிரியேட் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ஃபைல் கிரியேட் ஆகிருக்குது. நான் முதல்ல ஆரம்பம் பண்ணி எடுத்துட்டேன், அப்புறம் ரன் பண்ணும்போது கிரியேட் ஆகுது. ஸோ கிரியேஷன் ஓகே. கிரியேஷன் பண்ணிவிட்டு எத்தனை லைன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிவிட்டு 2 லைன்னு சொல்லுது. ஸோ அதுவும் ஓகே. ஸோ ரைட்டிங் அ ஃபைல் அப்புறம் ரீடிங் அ ஃபைல். ஸோ என்ன அந்த ஃபைலில் இருக்குது கண்டென்ட் கிரியேட் வந்து நம்ம ரைட் பண்ணுறது வந்துருக்குது. ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் இந்த 2 லைன் நம்ம ரைட் பண்ணியிருக்கிறோம். திரும்பியும் அந்த ப்ரோக்ராம் இங்கே போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் இதுதான் நம்ம ரைட் பண்ணிவிட்டு ஒரு நியூ லைன் கொடுத்து ரைட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ஃபைலை நம்ம கிரியேஷனை பார்க்குறோம். பார்த்துட்டு அந்த 2 லைனை கவுண்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த ஃபைல் 2 லைன்ஸ்னு முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதான் இந்த சிம்பிள் ப்ரோக்ராம். இன்னொரு வேற சில மெத்தடும் இருக்குது ஃபைலில், பட் பேசிக் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் இன் ஃபைல். ஸோ இதுதான். ஸோ ஓப்பன் மெத்தட், அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சுட்டு அந்த ஹேண்டில் ஃபைல் டிஸ்கிரிப்டர் வச்சுட்டு ரைட் மெத்தட் யூஸ் பண்ணி ரைட்டிங் ஆன் த ஃபைல், அப்புறம் ஓப்பன் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபைல் ஹேண்டில் வந்துட்டு ஃபைல் டிஸ்கிரிப்டர் கிடைக்குது. ஸோ அதை ரீட் பண்ணிக்கிறீங்க. பண்ணிவிட்டு அந்த ஹேண்டிலை வச்சுட்டு ஒரு லைனாக அந்த ஃபைலில் மூவ் பண்ணிவிட்டு எத்தனை லைன்ஸ்னு கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுது. ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் இது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் போடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.